ஹாய், சுரேகா ஹியர். ஸ்கில் பில் சீரீஸ்ல நம்ம இன்னைக்கு பார்க்க போற டாபிக் டீப் லேர்னிங். லேர்னிங் வெறும் எக்ஸாம்ஸ்க்கு மட்டும் கிடையாதுங்க, இட்ஸ் ஃபார் லைஃப். இது ஒரு வாழ்க்கை பாடம். மாண்டெசரி எஜுகேஷன்ல எட்டிமாலஜி அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. சே ஃபார் an எக்ஸாம்பிள் a word like ஜியாலஜி. ஜியோ அப்படின்னா எர்த், லாஜி அப்படின்னா ஸ்டடி. அப்போ ஜியாலஜி அப்படின்னும் போது ஸ்டடி ஆஃப் எர்த். சோ ஒரு வார்த்தைக்கு ரூட் மீனிங் என்ன, எந்த லாங்குவேஜ்ல இருந்து அந்த வார்த்தை டிரைவ் ஆயிருக்கு, இப்படி நம்ம ஆழ்ந்து படிக்கணும். ஒரு வார்த்தைக்கு இப்படி ஆழ்ந்து படிக்கணும்னு சொல்லும் போது ஒவ்வொரு கான்செப்ட், மேக்ஸா இருக்கலாம், பிசிக்ஸா இருக்கலாம், கெமிஸ்ட்ரியா இருக்கலாம், நம்ம ஆழ்ந்து படிக்க வேண்டியது ரொம்பவே அவசியம். எப்படி ஆழ்ந்து படிக்கணும்? ஒரு கான்செப்ட படிக்கும் போது நம்ம அதை ரியல் டைமோட நம்மளுக்கு கனெக்ட் பண்ணிக்க தெரியணும். சோ அப்படி பண்ணும்போது நிறைய கேள்விகள் நம்மளுக்குள்ள வரணும். வாட், வேர், வை, வென், ஹவ். சோ இந்த எல்லா கேள்விகளுக்கும் நம்மளுக்கு பதிலும் தெரிஞ்சது அப்படின்னா டீப் லேர்னிங் நடக்குதுன்னு அர்த்தம். சோ வெறும் மெமரைசேஷன்ல இது சாத்தியமா? சாத்தியமே கிடையாது. சோ ஒவ்வொரு கான்செப்டும் உங்களுக்கு அது திங்க் பண்ண வைக்கக்கூடியதா இருக்கணும். இப்ப நியூட்டன்ஸ் லா எடுத்துக்கோங்க. ஃபார் எவ்ரி ஆக்ஷன் there is an equal and opposite reaction. சோ இந்த கான்செப்ட் பாஸ்கெட் பால்லயோ கிரிக்கெட்லயோ அப்ளை பண்ண முடியுதா? சோ இப்படி பல கேள்விகள் உங்களுக்குள்ள எழணும். அதுக்கான பதிலும் உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா அதுதான் ரியல் லேர்னிங். சோ ஒவ்வொரு கான்செப்டையுமே ஆழ்ந்து படிங்க. இது எப்படி குழந்தைங்களுக்கு நம்ம எடுத்துட்டு போலாம் அப்படின்னா, ஒரு வார்த்தைக்கு எட்டிமாலஜி என்ன அப்படின்னு கூகுள் பண்ண சொல்லுங்க. ஒவ்வொரு கான்செப்ட் படிக்கும் போதும் அது ரியல் டைமோட அவங்க கனெக்ட் பண்ணிக்க முடியல அப்படின்னா சாட் ஜிபிடி இருக்கு. ஜஸ்ட் ஐ எம் unable to understand Newton's first law. Help me to connect this with real time examples அப்படின்னு ப்ராம்ப்ட் கொடுக்கும்போது ChatGPT will give you lot of examples, very simple examples. So ஒரு கான்செப்ட் நீங்க படிக்கிறீங்க அப்படின்னா அது ரியல் டைமோட உங்களோட கனெக்ட் பண்ணிக்க முடியுது அப்படின்னா எஸ், டீப் லேர்னிங் இஸ் ஹேப்பனிங். இப்போ டீப் லேர்னிங் இன்னும் என்ஹான்ஸ் பண்ணிக்கணும் அப்படின்னா நிறைய ஒர்க் ஷாப்ஸ் அட்டென்ட் பண்ணலாம், நிறைய ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்ணலாம். ஸோ இப்படி நீங்க ஆழ்ந்து படிக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா make use of these tools and concepts. So I hope this video is useful to you. Please subscribe to our channel, The Child. Thank you.